காவேரி அந்த புது ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஒரு மாதத்துக்கிட்ட அப்படியே நாட்கள் போக தான் செய்யுது. நல்லபடியாக போயிட்டு சந்தோஷமாக வந்துட்டு தான் இருந்துகிட்ருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி போகிறப்போ கரெக்டாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ எதேச்சியாக வந்துட்டு மேலே வந்து ஒரு வண்டி வந்து மோதிடுது. கீழே விழுந்துறதுல தலை நல்லாவே அடிபட்டுருது. கல் இருக்குது, அந்த கல்லில் மோதி தலை நல்லாவே அடிபட்டுருது. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்துட்டு காப்பாற்றி எப்படியோ கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தவும் செய்கிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த ஐடி கார்டில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணவும் செய்கிறாங்க. அவங்க கால் பண்ணணுன்னா சாரதா ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. அங்கே போன என் பொண்ணுக்கு மட்டும் இப்படி திரும்ப இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையாக வருதே, அவள் இப்போ வீட்டுக்காரனை விட்டு வாழ்ந்தாலுமே இப்போ நிம்மதியாக இருக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைங்க, ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே வந்து தலையில் அடிபட்டுருக்குது தானேங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் அவளுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயம் எல்லாமே மறந்துட்டா சுத்தமாகவே. அதுக்கப்புறம் அதை எதுவும் ஸ்டெயின் பண்ணி சொல்ல வேண்டாம்னு சொல்லி டாக்டர்லாம் சொன்னாங்க. அதனால் நாங்கள் பழசு எதுவும் ஞாபகப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆனால் வந்து அன்றைக்கி நடந்ததில் மறந்துருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நடந்த இன்சிடென்ட்னால அவங்களுக்கு மீண்டும் பழைய ஞாபகம்லாம் திரும்ப வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, அவங்களுக்கு பழைய ஞாபகமெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டோன்னா சாரதாக்கு சிரிக்கிறதா இல்லை அலறதான்னு ஒன்றுமே தெரில, ஒன்றுமே புரியாமல் இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு இங்கே கங்காவும் வந்துடுறாங்க. கங்கா வந்துட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, பாரடி அவசியம் தாண்டி ஸ்கூலுக்கு போயிட்டு சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருந்தா, சரி எப்படியே கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நல்ல வரனா பார்த்து ஏதாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அவளே வாழ்க்கையில் செட்டில் பண்ணணும்லாம் நினச்சிட்டு இருந்தேன். அவளை கேட்டான கல்யாணம் வேண்டாம் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் திருதுப்புன்னு பார்த்தா அன்றைக்கி கூட வந்துட்டு ஜாமானம்லாம் எடுத்து வைக்கிறப்போ நான் கூட ஃபோனில் சொன்னேன்ல, பழசெல்லாம் நான் வருது விஜய்ங்கிற பேரை கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுமான்னு சொல்லி கேட்டான்னு சொன்னால, எனக்கு அப்போயே ஒரு நிமிஷம் உசுறு போய் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம நினைக்க முடியும், சரி கடவுள் போக்கில் போகட்டும் சொல்லி விட்டுட்டு நான் இப்போது பாரு திடீர்னு இப்போ தலையில் அடிபட்டேன்னு டாக்டர் பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை கண் விழிச்சு அவள் கேட்டானா யாருக்கு என்ன நம்ம பதில் சொல்கிறது, குழந்தை என்னன்னு கேட்டால் என்னடி பதில் சொல்லிட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அதே போல் வந்துட்டு இங்கே கண் விழிக்கவும் செஞ்சிடறாங்க. கண் விழிச்சோன்னே வந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கவங்க எந்திரிச்சு பார்த்தோன்னே அந்த அங்கே இருக்க நர்ஸ் வந்துட்டு உங்கள் பொண்ணு கண் விழிச்சிட்டாங்க வந்து பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அம்மா என்னம்மாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது உடனே கங்கா பார்த்து என்ன கங்கா, ஓ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவும் சொல்ல முடியாமல் நின்றுருக்காங்க. ஒன்றும் இல்லை பயப்படாதடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் எப்படி எங்கே விஜய்க்கு என்னாச்சு, அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை, அதுக்கப்புறம் அவருக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்துட்டு சாரதா அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அப்போ கங்காவும் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ஆமாம் என்னடி எனக்கு குழந்தையெல்லாம் பிறந்துருச்சாடி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று தொட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. ஆமாம் என் பாப்பா எங்கே, விஜய் எங்கே, ஏன் விஜய் என்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லி திரும்ப கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்டு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் கங்கா இருந்துட்டு கொஞ்சம் அமைதியாக ரெடி ரெஸ்ட்டில் இரு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து எனக்குலாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் நல்லா தானேக்கா இருக்கேன், எனக்கு நல்லா தானே இருக்குது, நீ சொல்லு எங்கே என் பொண்ணு எங்கே, என் குழந்தை எங்கே, அவர் எங்கே அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ உடனே வந்துட்டு சாரதா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லடி எல்லாம் நல்லா இருக்காங்க, வீட்டுக்கு போய் நம்ம பேசிக்கலாம், வீட்டில் இருக்கிறாங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கவும் செய்கிறாங்க. அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டு எங்கள் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் உள்ளே போயும் போகாமையும் வந்துட்டு இங்கே தேடி எல்லா ரூம்லேயும் போய் தேடி பார்க்குறாங்க. எங்கம்மா காணா, ஒருத்தரையும் காணா, எங்கம்மா விஜய் எங்கம்மா, என் குழந்தை எங்கம்மா, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னு கங்கா வந்துட்டு மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னிக்கிறதா, என்னாச்சு, நான் எதுக்கு மன்னிக்கணும் உங்களை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ சாரதா வந்துட்டு மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேகமாக ஓன்னு அலறாங்க. என்னாச்சு சொல்லுங்கள், 2 பேரும் மன்னிச்சு சொல்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, என்ன நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்போ வந்துட்டு கங்கா சொல்கிறாங்க, இது மாதிரி வந்துட்டு விஜய் வந்துட்டு தவறிட்டாருன்னு நினைக்கிறேன், அவர் என்ன ஆனாருன்னு கூட புரியல எங்களுக்கு, இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, குழந்தைய நாங்கள் அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டோம், மறுபடியும் திரும்ப வந்துட்டு போய் பார்த்தா கூட அங்கே நிவின் போய் பார்த்தாரு, அந்த வீடியோவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, எங்கே இருக்காங்க என்னன்னு ஒன்றும் தெரிலடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா இப்படி பதில் சொன்னால் எப்படிக்கா, 3 வருஷம் எனக்கு மறந்து போனதாகவே இருக்கட்டும், அட்லீஸ்ட் வந்துட்டு நானும் அவரும் சேர்ந்து வாழ்ந்திருந்தேன்னா அவரோடவே இருக்கிறப்பல எனக்கு பழைய ஞாபகம்லாம் திரும்பி இருக்கும்ல, அப்படி இல்லைன்னா கூட விஜய் எனக்கு எல்லாத்தையும் சொல்ல கொடுத்துருப்பாருல, எதுக்காக வந்து இப்படி எங்களை பிரித்து வச்சிங்க நீங்கள் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு உடனே கங்கா வந்துட்டு நாங்கள் அப்படிலாம் விருப்பப்படவே இல்லை, ஆனால் அவங்கெல்லாம் அது மாதிரி கேட்டுட்டாங்க, அங்கே வருமா எப்பவும் அப்படி தான், அவங்க வந்துட்டு விஜய்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு நல்லத்தில் சொல்லியிருக்காங்க, சரி இல்லைன்னாலும் சொல்லலை, அதுக்காக வந்துட்டு நீ எப்படிம்மா நீ விட்டு கொடுத்துடலாம், என் குழந்தை எப்படிம்மா நீ விட்டு கொடுக்கலாம், எனக்கு என் குழந்தைக்கு இப்போ நான் அம்மாங்கிற ஒரு உறவே இல்லாமல் போயிருக்கும்லம்மா, அந்த குழந்தை அம்மா இல்லாமல் தான் நான் வளர்ந்துருக்கோம், அப்படி ஒரு பாவத்தை நான் செஞ்சுட்டேன்னு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி அது வந்து இங்கே பாரு அப்பா தவறினது கூட நான் மறந்துட்டேன்னு சொன்னீங்க,
அதை கூட சொல்லி தானே புரிய வச்சிருக்கீங்க. அதே போல் இது சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் புரிஞ்சிருந்திருப்பேன். புரிஞ்சிருக்க முடியாமல் போயிருந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் என் உசிர்லேயே அவர் கலந்துருக்காரு. அவ்வளோ ஒரு அன்பாக இருந்த நாங்கள் ரெண்டும் பாசம் அவ்வளோ தூரம் இருந்திருக்கோம். அப்படி இருக்கிறப்ப எப்படி எனக்கு வந்துட்டு அதெல்லாம் சுத்தமாக மறந்துருக்கும். கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும். ஏன் இவ்வளோ வருஷம் 5 வருஷம் அளவுக்கு டைம் எடுத்துருந்துருக்காது. மேக்ஸிமம் 1 வருஷத்துல எனக்கு ஞாபகம் எல்லாமே பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கு. எதுக்கு இப்படி பண்ணீங்க? எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ அவர் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி அவர் இருக்காரா என்னன்னு கூட. ஏம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கிற நீயே? அதுக்காக அப்படியே விட்டுருவேன் நீயே? அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை பிரித்து வைக்கணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு கூட சொல்லியிருக்கலாம்ல. இப்போ நான் வந்துட்டு அங்கே இறந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்களா, அதே போல் வந்துட்டு அவர் இல்லைங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிருந்துருக்கலாம்ல. என்ன நடந்ததுன்னு யாருக்குமா தெரியும்? எனக்கு தெரியாது, நான் இப்போவே பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால் நின்றுக்கிறாங்க. அப்போ நீ விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு நிவின் எல்லாருமே வந்துடுறாங்க. நிவின் சொல்கிறாங்க, இல்லை நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணோம், ஒருத்தவங்களுடைய நம்பர் கூட கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க நிவின், அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக கிடைக்கும். நான் கிளம்பி அங்கேயே போய் பார்க்குறேன். பக்கத்தில் எங்கேயாவது விசாரிச்சா ஏதோ ஒரு மூலமாக நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை அது கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, இவ்வளோ நடந்துருச்சுல. நீ ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிருக்கு, இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அம்மா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா, நான் வந்து மெடிக்கல் லீவ் கேட்டுக்கிறேன், நான் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வந்துட்டு அங்கே விஜய் எல்லாம் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் அங்கே போய் விசாரிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு அந்த கோயிலில் வச்சு தாத்தாவை பார்த்த ஒருத்தரை பார்க்கவும் செய்கிறாங்க. பார்த்தோன்னே, காவேரி நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க நான் உயிரோட தான் இருக்கேன். ஆமாம் இங்கே இருக்கவங்க எங்கே போனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? விஜயோட வீடெல்லாம் எங்கே கிளம்பி போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவாம்மா நான் அன்றைக்கி கோயிலில் வச்சு பார்த்தோமா அப்படின்னு சொல்லுவாங்க. கோயில் வச்சு பார்த்தீங்களா, எப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உன் பொண்ணுக்கு பிறந்தநாள் கொண்டாடினாங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு. விஜய் தம்பி நான் பார்க்கல, அந்த பக்கம் தான் இருந்தாருன்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு பாப்பா வந்துட்டு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோயிலில் விசேஷமாக வந்துட்டு சாப்பாடெல்லாம் அன்னதானம் பண்ண வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5 வயசு ஆயிடுச்சு என் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கேருந்து பார்த்தீங்க, எங்கே பார்த்தீங்க, எந்த கோயிலில் பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்குறப்ப இதை காஞ்சிபுரம் பக்கத்தில் பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கட்டுனா அப்போ நம்ம இருக்கிற ஊரில் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமாயிருது. சரிங்க ரொம்ப தேங்க்ஸுங்க, எந்த கோயில் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கோயில் அட்ரஸையும் கேட்கவும் செய்கிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட வந்துட்டு விஜயோட ஃபோட்டோவை காமிச்சு கேட்குறாங்க. இவங்களா இப்போ தான் பக்கமாக வந்து பண்ணிட்டு போனாங்க, இது அவங்களுடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. தாத்தாவோட ஃபோன் நம்பராக இருக்கே, ஃபோன் பண்ணால் அவர் என்னன்னு சொல்லுவாருன்னு தெரியலையே, நம்ம வேறு மாதிரி பண்ணுவோம். நம்ம பேசணும்னு சொன்னால் கண்டிப்பாக விஜய் கூட திரும்ப பேசக்கூடாதுங்கிறக்கா ஏதாவது பண்ணாலும் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. சரி நம்ம வேறு ஏதாவது மாதிரி நினச்சி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு இப்படி வந்துட்டு பேங்க்லேருந்து கூப்பிட்றோம், உங்கள்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும், உங்கள் வீட்டு அட்ரஸ் சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க பேங்க்லேருந்து கூப்பிட்றேன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு இந்த வீட்டு அட்ரஸ் தெரியல? இல்லைங்க நீங்கள் பழைய வீட்டில் இருந்தீங்க, அங்கேருந்து இப்போ மூவ் ஆகிட்டின்னு சொல்லிட்டு இப்போ தான் இந்த நம்பர் கிடச்சிது, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸும் சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு வந்துட்டு காவேரிக்கு செம சந்தோஷமாயிருது. போயிட்டு அம்மாவை சாரதாவை கூட்டிகிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனேன்னு வந்துட்டு விஜய் அப்போ தான் வந்துட்டு பாப்பாவோட விளையாண்டுட்டு பால் வெளில வந்துச்சு சொல்லி எடுக்கலான்ட்டு வரதுன்னு கரெக்டாக காவேரி வரதை பார்த்தோன்னே அப்படி ஷாக் ஆகி நிற்கிறாங்க. சாரதாவும் பார்க்குறாங்க, காவேரி நீயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விதைச்சு போய் நிற்கிறாங்க. அப்போ பாப்பா கூட தாத்தாவும் சேர்த்தா விளையாண்டுருக்காரு. தாத்தாவும் வெளில வராரு. வெளில வந்தோன்னே, தாத்தா என்ன தாத்தா காவேரி என்னமோ தவறிட்டான்னு சொன்னீங்க, இங்கே வந்து நின்றுட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டோன்னே சாரதாவும், எங்கள் விஜய் நல்லா இருக்கீங்களா அங்கே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் உயிரோட தான் இருக்காரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ வந்துட்டு தாத்தா எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அழக ஆரம்பிச்சிடறாரு. இதை பார்த்துட்டு என்னாச்சு தாத்தா, காவேரி நல்லா இருக்கே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்தோன்னு வந்து கண் கலங்கி நின்றுட்டுருக்கிறாரு. இதை பார்த்துட்டு சாரதா, மாப்பிள்ள என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, உங்களை எல்லாம் பிரித்து வச்சதுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நீங்கள் சாரதா நீ கேட்கக்கூடாது மன்னிப்பு, அந்த மன்னிப்பு நான் தான் கேட்கணும். விஜய் என்னை மன்னிச்சு ஏற்றுப்பான்னு கூட எனக்கு தெரியல. இத்தனை நாளாக ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இவங்க நிறுத்தி பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ குற்றணர்வாக இருந்தது. திரும்ப காவேரி வந்துட்டாலே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்குறாங்க. என்ன தாத்தா அப்போ உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, வேணும்னே தான் வந்துட்டு உயிரோடு இல்லைன்னு சொல்லி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோவிச்சுக்கிறாரு. அப்போ வந்துட்டு பாப்பா வர்றதை பார்த்தோன்னு வந்துட்டு காவேரி தான் நம்ம பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை தூக்கி வச்சுக்கிறாங்க.